ஸோ வணக்கம் மக்களே. நம்ம வந்து இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மீன் கடையோட டூர் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மீன் கடையில் வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பொறுமையாக பார்ப்போம். ஸோ நம்ம வெளியே வந்துக்குவோம், இன்னும் கொஞ்சம் வெளியே வருவோம். இதுதான் வந்து நம்ம கடையோட போர்டு, சின்ன போர்டு. இப்படி தான் வந்து நம்ம கடை வந்து வெளிலேருந்து பார்க்குறதுக்கு இருக்கும். ரொம்ப சின்ன கடை தான், ஏதோ நம்மளால் முடிஞ்சது. இப்படி வந்தீங்கன்னா இந்த டேங்க் வச்சுருக்கோம். இந்த டேங்க் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அந்த டேங்க் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னாடி தான் வச்சது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல டேங்க் இல்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா 2 அடி டேங்கு. தண்ணி வந்து பச்சை கலரில் மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வெயில் அடிக்குது அடிக்கடி. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஸ்கர் தான் இருக்குது. தெரியுதா? அந்தளவுக்கு கிளியராக தெரில, கொஞ்சம் தெரியுது. ஆஸ்கர் இருக்குது, நல்ல சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. மொத்தம் வந்து 4 இருந்துச்சு. அதில் வந்து ஒன்று வந்து நம்ம கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன கஸ்டமர் அங்கிட்டு இருக்காப்புல, அந்த இடத்துல அங்கிட்டு இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து ஒரு ஆஸ்கர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 3 ஆஸ்கர் இருந்துச்சு. ஒன்று வந்து சின்னமாக இருந்துச்சு, ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த 2 ஆஸ்கரும் போட்டு அடின்னு அடித்து அதை கொண்டு பிடிச்சிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் இருக்குது. இந்த 2மே வந்து கொஞ்சம் பெருசு. இதற்குள்ளேயுமே சண்டை போடுதுங்க. நான் வந்து காமிக்கிறேன். நம்ம கதவை திறந்தோம்னா தவ வரும் நம்ம கையை கடிக்கிறதுக்கு. ஸோ முன்னாடி வந்து நம்ம 2 ஆஸ்கர் வச்சுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். சாப்பாடு போட்டு வந்ததான் சாப்பாடுலாம் கிடக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் 2 தொட்டி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் சேல்ஸுக்கு வச்சுருக்கிறது. இங்கிட்ட வந்து கொஞ்சம் பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே போவோம், இப்படியே ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு இப்படியே போவோம். மீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நம்ம கம்மியாக தான் மீன் எடுப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேரட் இருக்குது. நம்ம சேல்ஸுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேரட்டை காமிச்சிருப்போம். அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரில. இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு, உடம்புலாம் வந்து நல்லா கலராக வந்துருச்சு. இதுதான் மேல்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மேல் வந்து அதோட இருந்த ஃபீமேலை வந்து போட்டு அடிக்குது. அதுதான் ஒரு பிரச்சனை. இதுதான் வந்து ஃபீமேல் வந்து சின்னமாக இருக்கவும் போட்டு அடிக்கடி அடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு. அதனால் நான் பிரித்து போட்டேன். பார்த்தீங்களா, அடித்து உடம்பெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலராக இருக்குது. அது நல்லா இருக்குது. அது கூட இருக்க ஆளை தான் போட்டு அடிச்சு பிடிச்சி, அதனால் அதை தனியாக பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைகர் இருக்குது. ஸோ வந்து இந்த கலர் டைகர் வந்து நம்ம 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ வாங்குகிறோம்னு நினைக்கிறேன். யாரும் கவுண்ட வர பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டோம், சூப்பராக இருக்கும். ஆனால் கூட்டம் வச்சா தான் நல்லா இன்னும் அழகாக இருக்கும். நம்ம 2ஆக வச்சுருந்தோம்னா அந்த அளவுக்கு அது ஓடி ஆடி விளாட மாட்டேதுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷார்க்கும் டின் ஃபைல் பார்ப்பும் வந்து வச்சுருக்கோம். டின் ஃபைல் பார்ப்பு வந்து ஒரு 3 கிடக்கு, 1 2 3 கிடக்கு. ஷார்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 ஷார்க்கு கிட்டே இருக்குது. எல்லாமே பிளாக் ஷார்க்கு தான். ஒயிட் ஷார்க்குலாம் வச்சுருந்தோம். ஒயிட் ஷார்க்கும் பிளாக் ஷார்க்கும் நிறைய வாங்கி போட்டிருந்தோம் இந்த வாட்டி. ஆனால் கொஞ்சம் நிறைய மீன்ஸ் ஒரு 20 வாங்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ வாங்கியிருந்தோம். டக்குன்னு அடி வாங்கிருச்சு. பாதி அடி வாங்கிருச்சு, பாதி வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வாரோம். இது பார்த்திங்கன்னா வந்து கிசிங் கௌராமி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே வந்து ஒயிட் கலரு. 2 4 6 மொத்தம் வந்து 3 பேர் இருக்குது. இதுக்குமே அந்த சாப்பாடு போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்களா, இதுதான் அதோட சாப்பாடு. அது வந்து என்ன சாப்பிடலை, அமைதியாகவே கிடக்குது. கொஞ்சம் சாப்பிட்டுச்சு, கொஞ்சம் மீன் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பாதியை வச்சிருச்சு. தெரியுதுங்களா, நல்லா பார்க்குறதுங்களா, ஒயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் இருந்த ஒரு ரெட் கப்பி. இது வந்து நம்ம வாங்கி ப்ரீட் பண்ணோம். 3 குட்டியோ 4 குட்டியோ வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேல் இறந்து போயிடுச்சு அநியாயமாக. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கடைக்கு கொண்டு வந்துட்டோம். மொத்தம் வந்து இதில் 4 இருக்குது. ஒரு பேரண்ட்டு, ஒரு 3 பேபி இருக்குது. ஆனால் 3 பேபியுமே வந்து நல்ல சைஸ் வந்துச்சு.
நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொய் கார்பு இருக்குது. கொய் கார்பில் வந்து சின்ன சைஸ் இதெல்லாம். அதில் வந்து 2 கப்பி இருக்குது. அது வந்து ஒயிட் டெக்ஸிடோ கப்பி, அது வந்து அது கூட கலக்குது. நெக்ஸ்ட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்பியெல்லாம் இருக்குது. இதில் இந்த கப்பியெல்லாம் வந்து நம்ம வந்து 3 பீஸ் 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சைஸ் கொஞ்சம் சின்னமாக இருக்குது. நம்ம வந்து முன்னாடி 2 பீஸு 40 ரூபா, அதாவது பேர் 40 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சைஸ் கொஞ்சம் சின்னமாக இருக்கனால 3 பீஸ் 40 ரூபான்னு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மாலியில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் அதிகமாக கிடக்கு. ஒயிட் அதிகமாக கிடக்கு. சில இதெல்லாம் வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இதெல்லாம் வந்து வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த இதெல்லாம் வந்து வயிறு பெருசாக இருக்குது. இந்த இதுவுமே வந்து வயிறு பெருசாக இருக்குது, குட்டி போடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கலங்கலாக இருக்குது தண்ணி. அதனால் தண்ணி கொஞ்சம் மாற்றணும் இதுகளுக்கு. உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் எனக்கு காமிச்சு நினைக்கிறேன். மொத்தம் வந்து நம்மள்கிட்ட வந்து கம்மியான தொட்டி தான் இருக்குது. ஏன்னா கடையே வந்து ரொம்ப சின்ன கடை. கம்மியான தொட்டி 2, 4, 6, 7, 8, 9, 10 தொட்டி தான் இருக்குது மொத்தமே. இங்கிட்டு ஒரு 5, அங்கிட்டு ஒரு 5, 10 தொட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே 2 பவுல் இருக்குது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தொட்டி கிடக்கு. ஒரு 6, 7 தொட்டிகிட்ட இருக்குது. இந்த 6 தொட்டியுமே வந்து நம்ம ஃபைட்ரு போடுறதுக்கு தான் வச்சுருப்போம். எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு ஃபைட்ரு போடுவோம். இப்போ எல்லாமே கொஞ்சம் சேல் ஆகிடுச்சு. இருக்க கடைசியாக ஒரு 2 இருக்குது. அந்த 2மே வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. டல்லாக இறந்து போயிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபீமேல் பீட்டா இருக்குது. ரொம்ப சின்னது. இந்த வாட்டி தான் ஃபீமேல் பீட்டா வாங்கினோம். நிறைய அடி வாங்கிருச்சுன்னா. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம மீன் கடையை வந்து சுற்றி காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா மீனையும் காமிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நான் பேரட்டை மட்டும் நான் லைட்டாக பிடிச்சி காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை மட்டும் பிடிச்சி காமிப்போம். இது வந்து மேலு தான் நினைக்கிறேன். அதோட அக்ரஷன், அதோட ஒரு கேரக்டரை பார்த்தாவே தெரியுது. என்னால் மேல் கொஞ்சம் சொல்ல முடியுது. ஆனால் அக்யூரேட்டாக தெரில மேலான்னு. பார்த்தீங்களா என்ன டார்க்காக இருக்குது, என்ன கலராக இருக்குன்னு. தக்காளி மாதிரி இருக்கு. அது போய் அடிக்கடி இதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறோம். அந்த பபுள்ஸ் வருது இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டு எப்பயாச்சும் தான் வந்து இங்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம மீன் கடை வந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம மீன் கடைக்கு வந்து மீன் வாங்கி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து சும்மா ஏதோ மீன் கடை ஆரம்பிச்சிட்டோம், மீனை வந்து தள்ளி விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். மீன் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மீன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கொடுப்போம். அதனால் மீன் நல்லா இல்லை அப்படின்னா நாங்களே சொல்லிடுவோம், மீன் நல்லா இல்லை அதை வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஒரு வேளை உங்களுக்கு மீன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. தேவகோட்டையில் எங்கே இருக்குது அப்படின்னா காந்தி ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். கடை சின்ன கடை தான், ஆனால் நல்லாயிருக்கும் மீன்லாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.